டிஎம்கே டெஃபினட்டா வேண்டாம். நேத்திக்கு தான் இந்த ஆக்ரோஷத்தை அனுபவிச்சிருக்கோம். அதனாலதான் சொல்றேன். என்ன நடந்துச்சு? நேத்திக்கு ஒரு ஆள் இங்க கலாட்டா பண்ணியிருக்கான். அவங்கள அடிக்கிற மாதிரி அவங்கள பேசியிருக்காங்க. உனக்கு வேணும்னா ஹிந்தி படிச்சுக்கோ, இல்லை நீ கன்னடா படிச்சுக்கோ, மராட்டி படிச்சுக்கோ, ஏதாவது படிச்சுக்கோ. அவங்க யாரும் ஹிந்திக்கு நிற்கவே இல்லை. விஜய் வந்துட்டாருன்னோன்னா இப்போ நிறையா இவங்க எல்லாம் நிறையா அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படின்னு சும்மா மக்களை ஏமாறாங்க. விஜயம் செய்ய போறதில்லை. அவர் வேஸ்ட், சும்மா வாய் தான். ஆமா, ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலோன்காரு. அவர் என்னதான் இது பண்ணாலும் அவர் அவங்க சைடுக்கு தான் பார்க்க இது பண்ணுவார் தவிர தமிழ்நாட்டுக்கான எதுவும் செய்ய மாட்டாங்க. பாரதிய ஜனதா கொடுக்குறாங்க, காங்கிரஸ் கொடுக்குறாங்க, டிஎம்கே கொடுக்குறாங்க, ஏடிஎம்கே கொடுக்குறாங்க, என்னென்ன கட்சி இருக்கோ எல்லா கட்சியும் இப்போ காசு கொடுக்குறாங்க. இங்கே கஞ்சா விற்கிறேன்றாங்க. நிறைய இதுதான் நடக்குது, இல்லீகல்லாம் நிறைய நடக்குது. போலீஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எங்களை அனுப்பிவிடுறாங்க. மெயினாக தான் இலவசம் கொடுக்க மாட்டோங்க, இதை வாங்கக்கூடாது, கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி ஓட்டுக்கு இந்த பணம்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதுவும் கொடுக்க மாட்டோம். அவங்களா விருப்பப்பட்டு நாங்கள் இது செய்வோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். எங்களால் என்ன இதை செய்கிறோம், அதுக்கு இது மாதிரி அவங்க ஓட்டு போடுறதா போடட்டும். மெயினாக என்ன பண்ணலாம், சேஃப்டி தான் ரெடி பண்ணணும். பப்ளிக்கோட சேஃப்டி தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நாங்கள் பீச்சுக்கு வராலும் யோசிச்சு நாங்களே வரோம். குழந்தை கூட்டம் வந்தாலும் சரி, ஃபேமிலியோட வந்தாலும் சரி, தனியா வந்தாலும் எங்களுக்கு சேஃப்டி கிடையாது. என்ன பயம்? யாரை பார்த்தாலும் பயமா இருக்குது. யாரும் இப்போ நீங்க சும்மாடி போல வச்சு பக்கத்துல இருக்க பயமா தான் இருக்குது. நான் சிஎம் ஆனா முதல்ல எலிமெண்ட்ரி செக்ஷன்லேருந்து கல்வி பாடத்திட்டம் ஃபுல்லாக ரெவல்யூஷனைஸ் பண்ணணும். ஃபுல்லாக நாட் ஒன்லி 3 லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் எல்லாம். அது கூட எந்த லாங்குவேஜ் பர்டிகுலராக தமிழ் அடிச்சுக்கல. தமிழில் என்னெல்லாம் இருக்குது, தமிழ் ஒழுங்காக எழுத தெரியாது. 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பசங்களுக்கு தமிழ் சரியாக பேச தெரியாது, செந்தமிழ் சரியாக எழுத தெரியாது. நல்ல தமிழ் பேசுறதுக்கு, நல்ல பண்பாடு, நல்ல இது பண்ணுறதுக்கு தமிழ் ரொம்ப முக்கியம். அது வரை சிஎம் பார்த்துக்கலாம், எல்லாமே மாறிடுமே. அது எங்க அடியில இருந்து தான், பேஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. சோ அந்த பேசவே நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் மொத்தமா மாறிடும். மாத்தினா அது வரை நம்ம இருந்தோம்னா பாத்துக்கலாம். தூக்கிடுவாங்களே ஏதாவது சொன்னா, அவ்வளவுதான். 2026ல விஜய்வா, டிவிகேவா இல்ல டிஎம்கேவா? கண்டிப்பா விஜய் வரணும். சொல்ல முடியாது யாருமே. டிஎம்கே என்ன சொல்றாங்களோ அதேதான் பின்பாடுறாரு இவரு. தனக்கா ஒன்னும் தெரிஞ்சு பேசுறது இல்ல அவரு. அதனால டிவிக்கே வருங்கிற நம்பிக்கை கிடையாது. எந்த கட்சி வந்தாலும் எஜுகேஷன்ல கையை வைக்காம, பாலிட்டிக்ஸ் இல்லாம எல்லா குழந்தைகளும் ஏழை பணக்கார குழந்தைகளும் நல்லா படிக்கணும். பெண்களுக்கு நல்ல சேஃப்டி இருக்கணும். வயசானவங்களுக்கு, சின்ன பொங்கலுக்கு, படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சேஃப்டி இருக்கணும். கரப்ஷன் கூடாது. டிஎம்கே டெஃபினட்டா வேண்டாம். அவ்வளவுதான். டிவிகே கட்சியை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்னவா இருக்கு? வருவார், ஏன்னா அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கிறீங்க? அவருக்கும் கொடுத்து பார்ப்போம், செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இப்பதான் அவங்க வந்திருக்காங்க, நம்ம அவங்கள பத்தி என்ன ஏதுன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க இப்ப நிறைய அவங்க பேசுற நியூஸ், அவங்க போடுற பேட்டி, அந்த மீட்டிங் எல்லாம் பாக்குறோம். சொல்றாரு, அவர் இறங்கி என்ன செய்வாருன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருவாரான்ற ஒரு டவுட், வந்தாருன்னா செய்வாரான்னு ஒரு டவுட். இவ்வளவு தூரம் இறங்கிட்டார்ல, ஒரு 150 கோடி செஞ்சா நல்லது. எல்லாரும் எதிர்பார்க்க தெரியுங்களா, யாரா ஏதாவது ஒன்று செய்வாங்களா? எல்லாரோட மைண்ட் செட்டு இப்ப இருக்க ஜனங்க, டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா ஹோல் தமிழ்நாடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா யாராவது ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும். அது யாரா இருந்தாலும் ஓகே. டிஎம்கே 4 வருஷம் ஆட்சியில இருந்து, சப்போஸ் இப்ப டிஎம்கே ஜெயிச்சிருந்தா கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும். ஆனா தெரியும் அவங்க மாற மாட்டாங்கன்னு. அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சுல, இது நாங்க தான் கடைசி வரைக்கும். ஆமா, அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. மேபி சான்ஸ் இருக்கு, சேஞ்ச் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஜனங்களும் கொஞ்சம் யோசிக்கணும். விஜய் இது மாதிரி எல்லாம் செஞ்சா ஒரு ஆறுதலா இருக்கு. சரி, நான் உனக்கு ஓட்டு போட்டேன் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்றாருல, இப்ப டிஎம்கே கூட்டமா இருக்கட்டும், ஏடிஎம்கே கூட்டமா, எந்த கட்சி கூட்டமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மக்கள் வராங்களோ இல்லையோ, ஆனா பணம் கொடுத்து எல்லாரும் வராங்க. ஒரு பிரியாணி பொட்டலாம், ஒரு 100 ரூபா பணம் கொடுத்தா மக்கள் எல்லாம் வந்துடுது. மக்கள் அப்படிதான் ஏமாத்துறாங்க. அப்புறம் அது இல்லாம இன்னொன்னு தருவாங்க. ஆமா, அதான் நாங்க சொல்லல. அதெல்லாம் டோட்டலா எல்லாமே தவிர்க்கணும். இப்ப விஜய் அப்படி இல்லை, அவருக்கு கும்பல் தானா வருது, அவரு பணம் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், அவர் பணம் கொடுக்கல, அவருக்கு தானாதான் வருது கூட்டம். கூட்டம் வருதுன்னா கூட்டம் எல்லாரும் அவனுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்ப முடியாது.
கூட்டம் தான் மிச்சம், ஓட்டு வரும்ன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. அவ்வளவுதான். 2026ல மறுபடியும் டிஎம்கே தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்றீங்களா? தெரியாது, பைசா கொடுக்கறத பொறுத்து இருக்கு. வேற யாரு பைசா கொடுக்க போறா? யார் கொடுக்குறாங்களோ கொடுக்குறவங்க கொடுப்பாங்க, வாங்குறவங்க வாங்குறாங்க, அவ்வளவுதான். ஏன் விஜய் வேணாம்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா 2026ல உங்களோட ஒப்பீனியன் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, இவங்க வந்து அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். அண்ணாமலை. கண்டிப்பா. பிஜேபி வந்துச்சுன்னா நல்ல மாற்றங்களை கொடுக்கும். கண்டிப்பா. ஏன் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பிஜேபி எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எதனால இருக்கும்? என்ன சொன்னீங்க? நல்லவங்களுக்கு எப்போ எதிர்ப்பு தான் இருக்கும். ஏன் பிஜேபி அப்படி உங்களுக்கு என்ன ஒரு நல்ல அபிப்பிராயம் கொடுத்தாங்க? எல்லா இதுலயும் நல்ல அபிப்பிராயம் கிடையாது. கரப்ஷன் வந்து கிடையாது இது வரைக்கும். கொஞ்சம் இதா ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது எல்லாம் நல்ல வெல் எஜுகேட்டட் பீப்புள், அதனால கொஞ்சம் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் இவங்கெல்லாம் இது பண்றதுக்கு. அதுதான். இப்போ உங்களோட 2026 அரசியல்ல வந்து அண்ணாமலை வந்தா கண்டிப்பா. பிஜேபி 2026 அரசியல்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க? எஜுகேஷனுக்கு நல்ல இது இருக்கும். இந்த மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறாங்க இல்லையா? மும்மொழி கொள்கை அதான் வேணும்ன்றீங்க. எதனால மும்மொழி கொள்கை வேணும்னு நீங்க எதிர்பார்க்க? எல்லாருக்குமே கத்துக்கணுமே, எல்லாம் கத்துண்டாதான் நல்லது பசங்க. இப்ப மும்மொழி கொள்கைன்னு சொன்னாங்க இல்லையா, அது இந்திய துணிக்கிற மாதிரி இருக்கா இல்ல ஹிந்தி இல்லாம எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் பரவாயில்ல. ஹிந்தி திணிப்புங்கிறத பத்தி பேச்சே கிடையாது. சொல்றது என்னன்னாக்கா, உங்க தாய்மொழி ஒண்ணு, அப்புறம் உலகத்துல இது பண்றதுக்கு இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இந்தியன் லாங்குவேஜ், அப்படிதான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஹிந்தின்னு யாருமே சொல்லலை. உனக்கு வேணும்னா ஹிந்தி படிச்சுக்கோ, இல்ல நீ கன்னடா படிச்சுக்கோ, மராட்டி படிச்சுக்கோ, ஏதாவது படிச்சுக்கோ. அவங்க யாரும் ஹிந்தி திணிக்கவே இல்லை. சீமான் அவர்கள் இந்த சைடு ஒண்ணு பண்ணிட்டே அவர் வேஸ்ட், சும்மா வாய் தான். சிம்பிளி. ஆமா, ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிலோன்காரு. அவர் என்னதான் இது பண்ணாலும் அவர் அவங்க சைடுக்கு தான் பார்க்க இது பண்ணுவார் தவிர தமிழ்நாட்டுக்கான எதுவும் செய்ய மாட்டாங்க. சொல்லுவாரு, பட் என்ன செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவர் அங்கதான் கொடுப்பாரு. இதெல்லாம் சும்மா அதெல்லாம் அவருக்குலாம் அந்த அளவுக்கு இது கிடையாது. பேசலாம், நானும் பேசுறேன், அவர் கடைசி வரைக்கும் பேசிதான் இருப்பாரு. பேசிட்டே வாழ்க்கை ஓட்டி அவ்வளவுதான், வேற வழி கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காசை கொடுத்து ஓட்டுலாம் வாங்கிடுறாங்க, அதனால மாற்றங்களை எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. காசு வாங்கிக்கோங்க, நம்ம காசா கொடுக்குறாங்க, அது வாங்குறது தப்பு கிடையாது. வாங்கிட்டு யோசிச்சு ஓட்டு போட வேண்டியதான். அவங்களுக்கு தெரிய போது நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு. பாரதிய ஜனதா கொடுக்குறாங்க, காங்கிரஸ் கொடுக்குறாங்க, டிஎம்கே கொடுக்குறாங்க, ஏடிஎம்கே கொடுக்குறாங்க, என்னென்ன கட்சி இருக்கோ எல்லா கட்சியும் இப்போ காசு கொடுக்குறாங்க. மக்கள் வாங்கிக்கிறாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க? நிறைய இதான் இலவசம். மக்களுக்கு முக்கியமா இந்த டைம்ல என்ன தேவைகள் அதிகமா இருக்கு? பாதுகாப்பு இல்ல தமிழ்நாட்டுல கண்டிப்பா கிடையாது. முக்கியமா பெண்களுக்கா இல்ல ஆண்களுக்கா? பெண்களுக்கு கண்டிப்பா, ஆண்களுக்கும் இல்ல. ஆண்களும் உண்டுதான், ஆண்களுக்கும் கிடையாது, பெண்களுக்கும் கிடையாது. நிறைய இது டாஸ்மாக் கடையை மூடணும், கண்டிப்பா மூடணும். ஏன், எதனால உங்களுக்கு இதை நீங்க சொல்றப்பயே தெரியுது ஒரு ஆக்ரோஷம் தெரியுது? நேத்திக்குதான் இந்த ஆக்ரோஷத்தை அனுபவிச்சிருக்கோம், அதனாலதான் சொல்றேன். என்ன நடந்துச்சு? நேத்திக்கு ஒரு ஆள் வந்து இங்க வந்து கலாட்டா பண்ணிருக்கான், அவங்கள வந்து அடிக்கிற மாதிரி அவங்கள பேசியிருக்கான். பப்ளிக்லயே போயிட்டு 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 வந்து வந்து அவங்கள அடிக்கிற மாதிரி பேசுறான். என்ன சேஃப்டி இருக்கீங்க? இவ்வளவு பப்ளிக்ல இவ்வளவு இதுல ஒரு போலீஸ் கிடையாது. வேற இந்த மாதிரி இது ரெண்டு சொல்லிருக்கீங்க, இந்த ரெண்டு தான் குறைகள்லாம் இருக்கா இல்ல வேற என்னென்ன குறைகள் இருக்கு? இப்போதைக்கு ஞாபகத்துல இந்த ரெண்டு தான் இருக்கு. குறைகள் நிறைய தான் இருக்கும், நிறைகள் தான் கம்மி. சேஃப்டி இல்லாததுக்கு சில காரணங்கள் இருக்குல்ல, என்னென்ன காரணமா இருக்கும்? நிறைய கஞ்சா விற்கிறான்றாங்க, நிறைய இந்த இதுதான், நிறைய இந்த இதுதான் நடக்குது, இல்லீகல்லாம் நிறைய நடக்குது. போலீஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எங்களை அனுப்பிடுறாங்க. மெயினா தான் அதான் உண்மையும் இருக்கிறதா உண்மை. நீங்க வந்தீங்கன்னா இந்த மாற்றங்களை கொடுப்பீங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சேஃப்டி தான் அங்க பாப்போம். ஏன்னா எங்க வந்தா எங்களுக்கு சேஃப்டி வேணும்ல. பஸ்ல இலவச பேருந்து வசதி கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி அது இலவச பேருந்தெல்லாம் அது சும்மா கண் துடைப்புங்க. அதெல்லாம் வந்து அதெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பெரும் கண் துடைப்பு தான். இதை இப்போ இவரு யாரு விஜய் வந்துட்டாருன்னோன்னா இப்போ நிறைய இவங்க எல்லாம் நிறைய அதை செய்யறோம் இதை செய்யறோம் அப்படின்னு சும்மா மக்களை ஏமாறாங்க. விஜய் செய்ய போறது இல்லை, இவங்களும் செய்ய போறது இல்லை, ஏமாத்துறாங்க. எனக்கு என்னமோ இவங்க சொல்ற மாதிரி விஜய் செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு.
விஜய் செய்வாரு நம்பிக்கை. நம்பிக்கை இருக்கு. 2026 அரசியல் எப்படி இருக்கு போகுது? இப்ப இருக்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு எல்லாம் சொரட தான் பாக்குறாங்க. ஒண்ணுமே இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. ஒண்ணுமே சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு பிசினஸ் மாதிரி தான். இப்போ பாலிடிக்ஸே பிசினஸ் மாதிரி தான் நடக்கிறது. அதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு? யாருக்கு விஷன் இருக்கு? யாரு விஷன் இருக்கிறவங்க யாரு வராங்க?